ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீப சீரியல் எபிசோட தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரவணனுக்கு கர்நாடகா போலீஸ் ஃபோட்டோவை அனுப்பி விடுறாங்க. அதை பார்த்ததுமே சரவணன் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா பார்த்தோம்னா அவங்க தேடிட்டு இருக்கிற அக்யூஸ்டு அவங்க கீதா ஃபோட்டோவை தான் அனுப்பி விடுதாங்க. ஃபோட்டோவை பார்த்ததுமே சரவணன் அதிர்ச்சி அடைகிறாங்க. இன்னும் இந்த பொண்ணு தீபா மாதிரி இருக்குது. அப்போ கார்த்தி வீட்டில் நம்ம பார்த்தோமே அந்த பொண்ணு தானா? அப்போ கார்த்தி சொன்ன பொண்ணு ஒரு அக்யூஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சரவணன் கார்த்திக்கு ஃபோன் பண்ணவும், சொல்லுங்கள் சரவணன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம்னா அதே இடத்துக்கு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, தீபா பற்றின ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஃபோனில் பேச முடியாது, நீங்கள் நேரில் வாங்க அப்படின்னு சரவணன் சொல்லவும் கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே சரவணனை காணலன்னு சொல்லிட்டு கார்த்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சரவணனும் வந்துருந்தாங்க. என்னாச்சு இது, இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், திரும்பவும் வர சொல்லியிருக்கிறீங்களே, தீபா பற்றின ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சா அப்படின்னு கார்த்தி கேட்கும்போது தீபா பற்றின விஷயம் கிடையாது, இது கீதாவை பற்றின விஷயம் அப்படிங்கிறாங்க. கீதாவா, அது யார் அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்கும்போது அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு தங்கியிருக்காங்கல்ல, அவள் பேர் தான் கீதா அப்படிங்கிறாங்க. அவங்க பேர் கீதாங்கிறது நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும், ஏன்னா இது வரைக்கும் அவங்க பேரை கூட என்கிட்ட சொன்னது கிடையாது அப்படின்னு கார்த்தி சொல்லவும் சரவணன் கேட்குறாங்க, என்ன கார்த்தி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அவங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்டேன், ஆனால் அவங்க சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, அவங்க பற்றி உங்களுக்கு என்ன கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு கார்த்தி கேட்கும்போது, அவள் யாருன்னு தெரியுமா அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு பேர் கூட தெரியாதுங்கும் போது எனக்கு அவங்கள பற்றி எதுவுமே எனக்கு டீட்டெயில் தெரியாது அப்படிங்கிறாங்க. நான் கேட்டதுக்கு அவங்க அதை பற்றிலாம் கேட்கக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க, அதனால நானும் அவங்கள பற்றின எந்த டீட்டெயிலும் எனக்கு தெரியாது அப்படின்னு கார்த்தி சொல்லும் போது அவள் ஒரு அக்யூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சரவணா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்துட்டு கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒரு அக்யூஸ்டு தான், சொல்ல பொண்ணாக்கி அவங்களுக்கு உதவி பண்ணலை, போலீஸாராக தேடப்பட ஒரு குற்றவாளி, அதனால் உங்களை யூஸ் பண்ணி அவள் உங்கள் வீட்டில் மறைஞ்சிருக்கிறா அப்படின்னு சரவணன் சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி, அவள் என்ன தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்கும்போது, அவள் பண்ணின தப்பு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. இது கிட்டதுமே கார்த்தி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா அது என்ன தப்புன்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கு சொல்லலை, சைலண்டாக தான் காட்டினாங்க. இதனால் கார்த்தி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ பெரிய குற்றவாளியாக என் வீட்டில் இருந்துட்டு இருக்கிறாங்க, எனக்கு உண்மையிலே தெரியவே செய்யாது. எங்கள் அம்மாவை அன்னைக்கு காப்பாற்றுறதுக்கு நான் தீபா நினச்சி தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனேன், அதுக்கப்புறமா தான் தெரியும், ஆனால் இவங்களுடைய பேரோ இவங்களை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு கார்த்தி சொல்லும் போது அப்போ சரவணன் சொல்கிறாங்க, உடனே நாங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு 10 நாள் மட்டும் அவங்களை அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. என்ன கார்த்தி சொல்லிட்டு இருக்கிற, ஒரு தேடப்பட்டவரை ஒரு குற்றவாளின்னு சொல்லியிருக்கிற, நீ என்னன்னா அவளை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற, இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, சொல்ல போனாக்கி தீபா அதுக்குள்ளே நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறமா நானே உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருது அப்படிங்கும்போது, இல்லை கார்த்தி இது பெரிய தப்பாக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை சரவணா, எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க தயவு செய்து அப்படின்னு கார்த்தி சரவணன் கிட்ட கெஞ்சி கேட்கும். இப்போ சரவணன் சொல்கிறாங்க, உங்களை பார்த்தாலும் எனக்கு பாவமாக தான் இருக்குது, ஏன்னா சொல்ல போனாக்கி நீங்கள் அவங்க வீட்டில் தீபா தான் இருக்கிறது என்கிட்ட மறைச்சிருக்கலாம், ஆனால் அது தீபா கிடையாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கிறீங்க, உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், சரி உங்களுக்காக இந்த ஒரு உதவி நான் ரிஸ்க் எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சரவணன் சொல்லும் போது, சரி அடுத்ததான் என்ன தான் பிளான் அப்படின்னு சரவணன் கேட்கும்போது, எப்படியாவது தீபாவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. தீபா உயிரோட இல்லைன்னு நான் சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் உங்களுக்கு எந்த உதவி செய்யணும் அப்படின்னு சரவணன் கேட்கும் போது இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, எப்படியாவது எனக்கு இந்த உதவி மட்டும் செய்யுங்க, நம்ம எப்படியும் தீபாவை கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி உங்களுக்காக நான் அந்த ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே அபிராமி தான் காட்டுறாங்க. இப்போ அபிராமி அவங்க தீபாட்ட சொல்கிறாங்க, தீபா வா நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கும்போது, இல்லை நான் கோயிலுக்கு வரல அப்படிங்கிறாங்க. இல்லை இன்னைக்கு இந்த நாள் ரொம்பவே நல்ல நாளாக இருக்குது, நேற்றுக்கு தான் தலைவலின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க.